சார் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்க்கு அனுப்பப்படுற திரைப்படங்களை எதனால முதல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் அவார்டுக்கு அனுப்புன சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழிச்சு தான் அந்த திரைப்படங்கள் திரையரங்குகளுக்கு வருது. இதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. சர்வதேச விருதுகளுக்காக அனுப்பப்படுகின்ற படங்கள் எப்படிப்பட்ட படங்கள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பெரும்பாலும் அந்த படங்கள் கமர்ஷியல் படங்களாக இருக்காது. அதனால் இது போன்ற சர்வதேச விருதுகளை எல்லாம் இந்த படம் பெற்றிருக்கிறது அப்படின்ற விமர்சனம் அந்த படத்தை மக்கள் பார்ப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். அப்படின்றதுனால தான் முதல்ல விருதுகளெல்லாம் வாங்கி கொண்டு வந்துவிட்டு அதற்கு பின்னால் திரையிடலாம் என்ற நோக்கத்தில் முதல்ல அந்த படங்களை திரையிட யாரும் முன்வருவதில்லை. கோபக்கார இளையராஜா சாருக்கும் சாதுவான வாலி சாருக்கும் பாடல்கள் எழுதுறதுல எப்படி ஒத்து போச்சுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுக்கு கோபமே வராது அப்படின்னு எப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி இளையராஜாவை கோபக்காரர் என்றும் சொல்ல முடியாது. சில சமயங்களில் கோபப்படுவாரே தவிர எப்போ பார்த்தாலும் கோபப்படுகின்றவர் அல்ல இளையராஜா. அதன் காரணமாக தான் வாலிக்கும் இருக்கும்படியே நல்லதொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது.